சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அதிகப்படியான அமெரிக்காவோட விமானப்படைக்கு சொந்தமான இந்த டேங்கர் ரக விமானங்கள் வந்து பறந்துகிட்டு இருக்கு. இந்த ஒமன் ரீஜன், இஸ்ரேலு இந்த ரீஜன்ல வந்து பறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள். மேபி தாக்குதலுக்கு தயாரா அப்படிங்கிற ஒரு யோசனைகள். அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது போல சிந்தனைகள் பல நியூஸ்குள்ள இருக்கு. ஏன்னா டைம் இஸ் டிக்கிங். யுஏயும் வானத்தையே பார்த்துட்டு உக்காந்துருக்க வேண்டியதுதான். என்னப்பான்னு உன் மேல சப்புன்னு வச்சிருக்காங்க ஈரான். இந்தியா கண்டனம் தெரிவிச்ச அளவுக்கு கூட அமெரிக்கா கண்டுக்கலையே நம்மள. இஸ்ரேல் எட்டி கூட பார்க்கலையே. ஸ்டாண்ட் ஃபிர்ம் வித் அவர் ஆலை யுஏஇன்னு மட்டும் போஸ்டர் போட்டு விட்டாரு. அதுவும் பென்னட் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் மட்டும் போட்டு விட்டாரு. முன்னாள் பிரைம் மினிஸ்டர், இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர். என்னது இது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறது போல. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற சொன்னதுல இருந்து ஈரானுக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிற சொல்லிட்டு போயிருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வரக்கூடிய நாடுகள் ரொம்ப குரூஷியலான நாள்கள். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆனா இது இம்பாக்ட் வந்து பண்ண இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லாம் நாங்க யூஸ் பண்றது இல்லை, நாங்க பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது போல அமெரிக்கா சொன்னாலும். டூம்ஸ் டே அப்படிங்கிற ஒரு வார்த்தைய கலிபோர்னியால வந்து பாத்தீங்கன்னா ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா கலிபோர்னியாவுக்கு கேஸ் கிரைசிஸ் வந்துருமா அப்படிங்கிற கேள்விகள். கடைசி ஷிப் இந்த ஈரான் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து கிளம்புனது கடைசி ஷிப்பு. இப்போ மிடில் ஈஸ்ட் இருந்து கிளம்புனது வந்து சேர்ந்துட்டு இருக்குது கலிபோர்னியா. இதுக்கப்புறம் டேங்கர் ரக கப்பல்கள்லாம் வந்து பண்ணா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல பிளாக் பண்ணிட்டாங்க போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். ஸோ இப்போ அந்த கப்பல் போனதுக்கு அப்புறம் இந்த கப்பல் இருக்கிறது முடிஞ்சிடுச்சுன்னா 2 மில்லியன் பேரல் கேசோலின் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டீசல், ஜெட் ஃபியூயல் எல்லாமே பிரச்சனைக்கு உட்பட்டுரும். ஸோ அதனால டூம்ஸ் டேவை நோக்கி போக அப்படிங்கிறது போல கலிபோர்னியால ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள். இது அமெரிக்கா எப்படி கடந்து வர போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அவங்க வியாபாரம் பண்ணலாம், இருக்கிற ரிசர்வ் எல்லாத்தையும் முடிச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈரான்ல எக்கனாமிக்கலி ஏதோ பிரச்சனை ஆகுதான், ஈரான்ல ஆட்சி மாற்றம் வருதா, அங்க பவர் ஃபைட் வருதா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கலாம். பட் அது போல எதுவுமே இல்லை. ஈரான் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இப்போ ஒரு அட்டாக் வேற பண்ணிக்கிறாங்க, அதுக்கு பதிலடி கூட கொடுக்கலன்னா எப்படிங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ இதை பொறுத்துதான் எதிர்காலம் அமெரிக்கா அப்புறம் அமெரிக்காவோட நட்பு நாடுகளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. என்னன்னா ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, அமெரிக்கா ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க, அந்த சொல்யூஷன் அக்ரி பண்ணி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல பண்ணாலும் ஓகே தான். இல்ல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் பண்ணி அவங்களா ஃபெசிலிட்டேட் பண்ணி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோ ஓபன் பண்றேன்றாங்க, அதுவும் நல்லது. ஆனா நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், நாங்க என்கேஜ் ஆக மாட்டோம் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ்க்கு. நாங்க என்கேஜ் ஆக மாட்டோம். அந்த ஃப்ரேம் ஒர்க் அதுல ஒரு கிளியரா வந்து பார்த்தா நாங்க கிடையாது. அமெரிக்கா போய் ஓபன் பண்றாங்கன்னா ஓபன் பண்ணிட்டோம், இல்ல ஈரானோட சேர்ந்து ஒரு சொல்யூஷனை உருவாக்கி ஓபன் பண்றாங்கன்னா வரவேற்கத்தக்கது. சும்மா எங்களெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படிங்கிறதோட மேக்ரான் அவர்கள், பிரான்ஸோட அதிபரான மேக்ரான் அவர்கள் தரப்பு இது போல ஒரு செய்திகள் வந்திருக்கு. அதுவும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு மிஷனை கிரியேட் பண்ணி அதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிலிட்ரி பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல கண்டக்ட் பண்ணி நாங்க யோசிச்சிருக்கோம். நாங்க ஒரு திட்டமிடல் பண்ணியிருக்கோம் எப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஓபன் பண்ணுன்ட்டு. ஈரான் கிட்ட கப்பம் கட்டி டோல் வழியா கூட்டிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் அங்கிருந்து பத்திரமா நம்ம கூட்டிட்டு போயிடலாம் ராணுவத்தை வச்சு அப்படிங்கிறது போல ஒரு யோசனையா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. பட் ஏதோ ஒரு பிளானிங் மேக்ரான் அவர்கள் இந்த யூரோப்பியன் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதை மேக்ரான் அவர்கள் சொல்றாரு, எப்படி செய்யறாங்க அப்படிங்கிற வரக்கூடிய விஷயங்கள்ல பாத்திரலாம். இப்போ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட கப்பல்கள் மேல ஈரான் அட்டாக் பண்ணாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல மிசைல்களை ஏவுனேன்ட்டு. பட் அது தாக்கி அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்திகள் இல்லை. பட் அட்டாக் டார்கெட் லாக் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. அதே போல 2 கப்பல்களை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன போட்டுகளை நாங்க அடிச்சிருக்கோம், டசன்ஸ் ஆஃப் போட் அடிச்சிருக்கோம், ஸ்மால் போட்ஸ், ட்ரோன்ஸ் எல்லாம் நாங்க அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அமெரிக்க தப்புன்னு சொல்றாங்க. ஸோ கைகலப்பு அப்படிங்கிறது இப்போ லைட்டா ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்கப்பட்டது வந்து வந்து அங்க இருக்கக்கூடிய சிவிலியனோட கப்பல்கள்,
அது ராணுவத்தோடது கிடையாது. ஸ்பீட் போட்ஸ் கிடையாது. மக்கள் மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய படகுகள் அடிச்சுட்டு, ஸ்பீட் போட்ஸ் அடிச்சுட்டோம்னு கிளைம் பண்றாங்க தப்பா? அப்படிங்கிறது போல விஷயங்கள் ஈரான் தரப்புலருந்து வந்துகிட்டு இருக்கு. பட் சைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ப்ராஜெக்ட் ஃப்ரீடம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்க இருக்கக்கூடிய கப்பல்கள் நாங்க அடிக்கிறோம் அப்படிங்கிறது போல மேற்கோட மீடியாக்கள் தரப்புலருந்து கிளைம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இப்ப லைட்டா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஈரானுக்கு வழிக்கு வரல, அமெரிக்காவும் வழிக்கு வரலன்னா, ஏதோ ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு பெரும் இழப்புகள் இருந்தாதான் ஒருத்தங்களை வழி கொண்டு வர வைக்க முடியும். ஸோ அதனால காலதாமதம் அப்படிங்கறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த காலதாமதம் நன்மையில முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா பெரும் சிக்கல் தான். அது மட்டும் இல்லாம இந்த சிக்கலோட சிக்கலா இன்னொரு பெரும் சிக்கல். அதாவது ஒரு க்ரூஸ் ஷிப்பு, இந்த டூருக்குலாம் போவாங்க இல்லையா? ஸோ அது போல ஒரு ஷிப்பு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்டினால இருந்து கிளம்பி இருக்கு. அந்த கிளம்புன அந்த கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சாக ஆரம்பிச்சுட்டாங்க. 3 பேர் இறந்துட்டாங்க. 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வியாதியால பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல. உடனே ஹூ வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸ்க்ரூட்டனி பண்ணியிருக்கு. அதை ஸ்க்ரூட்டனி பண்ணால ஏதோ ஹண்டா வைரஸ் அந்த போட்ல இருக்குது அப்படிங்கிற சொன்ன உடனே, நீ வேண்டாம் நான் வேண்டாம் எங்க கொண்டு போய் இதை டாக் பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபட ஆரம்பிச்சது. ஸ்பெயின் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இருக்கும் உதவுறோம், கொண்டு வந்து டாக் பண்ணுங்க அப்படிங்கிறது போல ஸ்பெயின் தரப்புல இருந்து அதுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பெயினுக்கு போகுது. ஸ்பெயின்ல போய் டாக் ஆச்சு அப்படின்னா அந்த வைரஸ் எப்படி, என்ன ஏது ஏதாவது இருக்கா, இல்ல பரப்பி விட்டுறாதீங்கப்பா, ஏதாச்சும் போர்ல வந்து எதுவும் பண்ண முடியலன்னு எங்கிட்ட இருந்தாலும் வந்து கொண்டு வந்து எங்கேயாவது பரப்பி இறப்பி விட்டுறாதீங்க அப்படிங்கிறது போல அச்சங்கள் இருக்கு. சரி, ஓகே, இது இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, கொலம்பியாவோட அதிபர் கஸ்டோ பெட்ரோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு. ரொம்ப அதிகமா கவலைப்பட்டிருக்காரு. உக்ரைன்ல 7,000 கொலம்பிய வீரர்கள். 7,000 தானா? கூட இன்னொரு சைபர் மிஸ் பண்ணிட்டாரோ தெரியலையே. கணக்குகள் ஜாஸ்தியால வருது. இது போல அனலிஸ்ட் என்ன வேணா பேசுவாங்க. சும்மா நான் பாக்குறவங்க எல்லாம் என்ன ரிஜிஸ்டர்டா, இதுக்கு என்ன அங்கீகாரம் பெற்றதா சர்டிபிகேட் ட்ரைனிங்கா கொடுக்க போறாங்க. சரி, ஓகே, அவங்க அனுபவத்துல இது போல செய்திகளை பார்த்து பேசிட்டு இருக்காங்க பல நபர்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டோ பெட்ரோ அவர்கள் அதிபர் சொல்லக்கூடிய விஷயம், கொலம்பியாவோட அதிபர் என்ன சொல்றாங்க, 7,000 கொலம்பியோ வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சண்டை புடிச்சிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க போருக்காக நம்ம நாட்டுல இருந்து ஏன்பா போய் சாகுறீங்க, எந்த ஒரு காரணமே இல்லாம. அதனால இது போல மெர்சனரிஸ வந்து பாத்தீங்கன்னா டெத்து மெர்சனரிஸ எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டாம், அதனால இதை நான் தடை செய்யறேன், சட்டம் போடுறேன் அப்படிங்கிறது போல கொலம்பியா தரப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. முன்னாடி இருந்து இது பேச்சுக்கள் இருக்கு. இப்ப அத தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க கொலம்பியால. இங்கிருந்து போகக்கூடிய வீரர்களுக்கு ஊதியம், ஊதிய உயர்வு, பென்ஷன், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஊக்கத்தொகை அது போல எல்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது போல கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் யாரு இருக்காங்க, இறந்துட்டாங்களா, இறந்ததுக்கான பெனிஃபிட்டா அந்த ஃபேமிலிக்கு தரணும்ல. இப்ப வரைக்கும் எதுவும் தரதில்லை. ஏன்னா உக்ரைனுக்கே ஃபண்ட் இல்ல. உக்ரைன்ல ஃபண்ட் இல்லாதனால ராணுவத்துக்கே பணம் கொடுக்கறதுக்கு முடியல. அப்படி இருக்கும்போது மெர்சனரிஸா போனவங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கிறது இல்ல. இப்ப அது பிரச்சனைகள் ஆகிறதுனால கொலம்பியா இது போல ஒரு முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது போல ஒரு கண்ணோட்டத்துல சில நபர்கள் பேசுறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோ இப்பெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறது போல. இன்னும் சிலர் தரப்புல இருந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இல்ல இந்த பெட்ரோ அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் பார்க்கும்போது ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஏன் வந்து லோயர் ஹேண்ட்ல இருக்கிறவங்களோட டீலிங் வச்சுக்கணும், நம்ம அப்பர் ஹேண்ட்ல இருக்கிறவங்க கூட பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை மாத்திக்கிட்டதுனால அவர் இந்த பக்கத்துல கை போடுறாரு அப்படிங்கிறது போல. அந்த சைடு வந்து பண்ண டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுறலாம் ஆளுங்களை அப்படிங்கிறது போல வந்து பண்ணா ஒரு சைட்ல இருந்து அனலிஸ்ட் அப்படின்னு பேசுறாங்க. இது என்ன உண்மை எது பொய்யுங்க தெரியல. பட் ஆனா கொலம்பியால இது போல சட்டங்கள் வந்திருக்கு. ஸோ இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் கொலம்பியா மக்களுக்கு நடக்க போகுது நன்மை அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கும். வெனிசுலாக்கு பக்கத்துல இருக்குது இல்லையா? ஸோ அதான். ஏன்னா இவரை கூட வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் சிக்கலா இருந்தது, போனாரு, அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் பார்த்தாரு, பேசினாரு, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஜியோ பாலிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூவ்ஸ் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப வேகமா இருக்கு. இன்னைக்கு காத்தால ஒரு டிசிஷன் இருக்குன்னா தூங்கி எந்திரிச்சோம்னு டிசிஷனே மாறி
ஸோ அது போல வேகமா வந்து பார்த்தீங்கன்னா முடிவுகள், நகர்வுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் யுத்தம். யுத்தம் நடந்துகிட்டே இருக்கிறதுனால, ஒண்ணு மிடில் ஈஸ்ட்ல பார்த்தோமா, இப்ப இந்த ரஷ்யா, உக்ரைன்ல யுத்தம் முடியறதுக்கான வழிகள் இருக்கா? இல்ல. ஏன்னா தொடர்ந்து தாக்குதல்கள் தான். ஹெவியான ஸ்ட்ரைக் ரஷ்யா, உக்ரைன் மேல பல பகுதியிலயும் பண்றாங்க. போன பதிவிலேயே பார்த்திருப்போம். பால்டோவா, டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க், கர்கவ் இது போல பகுதிகள். அதுவும் பால்டோவால இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் மேலயும், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலயும் அடிச்சிருக்காங்க. அதுவும் நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சின்ன அந்த கேஸ் கண்டெய்னர்ஸ் மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க ரஷ்யா. இந்த கேஸ் டேங்கர்ஸ் மேல எல்லாம் அடிக்கிறாங்க. இதனால பேரிழப்புகளா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல பெருசா வந்து பண்ண ஸ்டோர் பண்ணி வச்சாதானே அந்த இடத்துல அடிச்சிடுறாங்க. சிறுசா இது போல டேங்கர்ஸ்ல யூஸ் பண்ணி அங்கங்க நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சப்ளையை மாத்தி வச்சிருந்தாங்க சைனா. இப்போ இந்த சின்ன லாரிகளையும் ட்ராக் பண்ணி அடிக்கிற மாதிரி, மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையும் ட்ராக் பண்ணி அடிக்கிற மாதிரி ட்ரோன்கள் ஏஐல இருக்கிறதுனால அதிகப்படியான இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. கீவ் பகுதியில ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியால தீப்பிடிச்சிருக்கு. கர்கிவ்ல வந்து பாத்தீங்கன்னா தீப்பிடிச்சிருக்கு. ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நகர்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயின் மேல அட்டாக் நடந்திருக்கு. டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் மேல அட்டாக் நடந்திருக்குன்ற ஹெவியான தாக்குதல். அட் த சேம் டைம் உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள ஹெவியான அட்டாக் பண்றாங்க. ஸோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய உயர் மாடி அடுக்குமாடி கட்டடங்கள் மேல வந்து பண்ண ஜப்ரோஸ்கி அப்படிங்கிற ஒரு பகுதியில தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ தாக்குதல் நடந்ததுனால கரெக்டா 6வது மாடி பில்டிங்ல வந்து பண்ண போய் அடிச்சிருக்கு. இது ஒரு அசாசினேஷன் அட்டம்ப்டா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் ஆனா மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுல 2 நபர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள். ஒரு நபரோட வயசு 45, இன்னொரு நபரோட வயசு 60 அப்படிங்கிறது போல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. ஸோ இழப்புகள் அப்படிங்கிறது ரஷ்யாக்குள்ளேயும் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு ட்ரோன் இல்ல, மொத்தம் 289 ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணிக்கதா ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியும் அப்படின்னா அது யூரோப்பியன் யூனியன் கையில இருக்கு. யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்றாங்க, எங்களையும் பேச்சுவார்த்தையில சேர்த்துக்குங்க, மத்தியஸ்தம் இயூல வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது ரஷ்ய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயூல வந்து பாத்தீங்கன்னா மத்தியஸ்தம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல, அவங்க மீடியேட்டராவோ நெகோசியேஷனாவோ இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. ஏன் அப்படின்னா உக்ரைனுக்கு நேரடியா வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபெண்டா அவங்க மாறிட்டாங்க. இந்த யுத்தத்துல அவங்க டைரக்ட் பார்ட்டிசிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நாங்க எப்படி பார்ட்டிசிபென்ட் கிட்ட போய் மத்தியஸ்தம் பண்ணுங்கன்னு கேட்க முடியும்? உக்ரைன் மட்டுமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. உக்ரைன் பினான்ஸ் பண்ணி ஆயுதங்கள் அவங்க கிட்ட இருந்து வாங்கி தானே எங்க கூட சண்டைக்கு போடுறாங்க. அப்ப அவங்களும் தானே இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத காமனா வந்து பாத்தீங்கன்னா இத காமனைஸ் பண்றாரு ரஷ்யாவோட ஒன் ஆஃப் த ஃபாரின் மினிஸ்டர் அம்பாசிடர் முருஷ்னிக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல செய்திகள் வரும். ஏன்னா இயூ இருக்கிறாங்க இல்லையா, இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே பினான்சியல் உதவி, ராணுவ உதவி, தொடர்ந்து எங்களுக்கு எதிரான ஹாஸ்டிலிட்டிஸ்லயும் உக்ரைன்ல ஏற்படக்கூடிய அந்த பிளட் ஷீட்டுக்கும் அவங்க நேரடியா பொறுப்பெடுத்திருக்கிறதுனால நாங்க அவங்கள மத்தியஸ்தம் பண்றதுக்கு விடமாட்டோம் அப்படிங்களா இருக்காங்க. எங்களோட எதிரிகள் அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம். இந்த போர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்டா நாங்க பாக்குறோம்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தாக்குதல் அப்படிங்கிறது யூரோப்பியன் யூனியன் மேல நடக்குமா அப்படிங்கிற அச்சங்கள் வந்திருக்கு. இது போல செய்திகள் வர்றதுக்கு அப்புறம் ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில நம்ம பார்த்திருக்கோம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல. அடுத்த பையில உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.